ஒரு அப்பா பையனுக்குள்ளே இருக்க எமோஷன் அது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. ஒரு மாதிரி படம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காமெடி பயங்கரமாக இருக்குங்க, எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது. நம்ம நாட்டில் நடக்கிற உண்மையை தான் சொல்கிறாங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. அர்ஜுன் தாஸ் கூட பார்த்தனால அது ஒரு மாதிரி ஹைப்பாக நல்லா இருந்துச்சு. அப்பப்போ ஜென்ரலாக அதாவது கரண்ட்டில் இருக்க ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று அவங்களுக்கு தேவைப்பட்டால் கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கும் இதுக்கும் நம்ம படமாக பார்க்கும்போது நல்ல ஒரு படம், நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ட்ராமாவெல்லாம். அந்த ட்விஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டே இருப்பாங்க, இதனால தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டில் ஓப்பன் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்டர்டெய்னிங் மூமெண்ட் எல்லாமே மூவி எல்லாமே கலந்து இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லாயிருக்கு. காமெடி சூப்பராக இருந்துச்சு. காமெடி தேவையான இடத்துல போட்டிருந்தாங்க. அது படம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஸ்கேம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வராங்க ப்ரோ. அவ்வளோதான். ஆக்சுவலி நடக்குது அது மாதிரி நிறையா ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் இந்த மாதிரி நடிச்சது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து அந்த நெல்சன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, டார்க் ஹியூமர் வச்சு. இந்த தடவை யோகி பாபா இறக்கி விட்டு அந்த வடிவுக்கரசி இது பண்ணி யோகி பாபா ஒரு காமெடி இல்லாமல் யோகி பாபா வச்சு காமெடி பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. வடிவுக்கரசி யோகி பாபா கூட கலாய்க்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். காமெடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேன், டேரக்டரை பொறுத்திருக்கு எல்லாமே. எப்படி வேணால் ஒருத்தரை வச்சு நடிக்க வைக்க முடியும் அப்படின்றத டேரக்டர் இங்கே காமிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஆப்டாக செட் ஆயிருக்கு இந்த படம். சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே. இது நிறைய ஸ்கேம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கனால இதெல்லாம் தெரிஞ்சு நீங்களும் கவனமாக இருக்கணுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பயங்கர ட்விஸ்ட்டு, அந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவாங்கன்றதே இதுதான். ப்ரோ ஆக்சுவலி ஸ்கேம் பற்றி இது பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்கேம் எப்படி இது பண்ணுறாங்க அதை ஃபைனலாக மூவி ஃபுல்லாக பாருங்கள். பட் ஸ்கேம் தான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவர் ஹீரோ மெட்டீரியல் அவரே போட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் படத்தோட அப்படியே ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. படமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது படம் ஃபுல்லாக. நடக்குதுன்றதே தெரியாது, நம்ம நார்மலாக போயிட்டுருக்கோம். இங்கே இந்த மாதிரி நடக்குதுன்றதே இவங்க சொல்லி தான் இப்போவே புரியுது. காமெடின்னு சொன்னால் ரொம்பலாம் இல்லை, காமெடியாக இல்லை. பட் ஆனால் ஸ்கேம் பற்றி நல்லா கரெக்டாக எது சொல்ல வந்திருக்காங்களோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வழக்கம் போல் பயங்கரமாக பண்ணியிருந்தாருங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுனாக்கா, இந்த படம் அந்த கான்சிட்டின்னு வைக்கும் போது ஏதோ ஒரு ஸ்கேம் பற்றி இது பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு எல்லாமே. அதே மாதிரி ட்ரைலரில் பார்க்கும்போது என்னன்னா ஒரு மிஷின்லேருந்து நோட்டா அப்படின்ற மாதிரி, அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் மெட்டீரியல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதாவது நீங்கள் இந்த கண்ணும் கொலை எடுத்தாலும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சர்வைவலுக்காக ஒரு ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் உண்மையிலேயே. அதில் பார்த்தீங்கன்னா காமெடியும் கலந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கு. யோகி பாபு படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தார். விடிவி கணேஷ் ரொம்ப நாள் கழிச்சு உண்மையிலேயே காமெடி பண்ணியிருக்காரு படத்தில். அவர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வடிவுக்கரசி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி அவங்களோட ரோல் சூப்பராக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு காம்போவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதான் சொன்னல, எந்த இடத்துலையும் லேக் எல்லாம் பெருசாக தெரியல. பட் ப்ராப்பராக உட்காந்து மூவி பார்க்கணும். எந்த இடத்துலையும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தால் போதும். மூவி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ப்ராப்பராக. கிளைமேக்ஸ் ஒன்றும் இல்லை சார். அதாவது இப்போ பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதாவது சர்வைவலுக்கு பணம் தேவைப்படுது. நான் ஒருத்தருந்தா பார்த்தாது எல்லாருமே மொத்தமாக சிஸ்டமே மாறணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது சார், என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நான் கெட்டவன்றதால என் பையனை கெட்டவனா விடக்கூடாது, நீ இந்த தப்பை பண்ணாதுன்னு சொல்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள். நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. நடித்த விதமும் நல்லா இருந்துச்சு. அவர் எப்பவுமே வில்லனாக பார்த்துட்டு இந்த மாதிரி புது கேரக்டரில் பார்க்க நல்லாயிருக்கு. அவர் கடைசியாக தேட்டரில் வந்தது எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் நல்லா க்யூட்டாக பேசினார். அவர் ஆக்டிங் சூப்பர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க. ஸோ எவனும் திருடலாம் கிடையாது, காலத்தால் திருடனாக மாறுறான் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி பையனுக்கு சொல்லி வளர்க்குறாரு, இந்த மாதிரி நீ நான் பண்ண தப்பு நீ பண்ணாதன்னு. நல்லா இருக்குது சார். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் சார். சூப்பரான ஒரு படம். படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான், குழந்தைங்களுக்கும் பிடிக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரான படம். டேரக்டரோட ஒரு முதல் படம் மாதிரி இது தெரியல. நல்ல மெச்சூர்டான ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சது உள்ள. அதே